ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து குழந்தைங்களுக்கு ஏன் கடவுள் பேர் வைக்கிறாங்க? முருகன், லட்சுமி, நாராயணன், கோவிந்தன் ஏன் வைக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம ரீசன் இருக்கு. இன்னைக்கு ஒரு பாவியோட ஒரு கதைய தான் பார்க்க போறோம். இந்த பாவிக்கு கிடைச்ச 2வது வாய்ப்புக்கும், கடவுள் பேர் வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதை பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு ஊர்ல அஜமிலான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாருன்னா, அவர் பிராமண குடும்பத்துல பிறந்தவரு. நல்லா சுத்தமா வாழ வேண்டியவரு. ஆனா, அவர் ஒரு வேசி பெண்ணோட பழக்கத்துக்கு ஆளாகிட்டார். இந்த ஒரு தப்பு போதுமே, மொத்த வாழ்க்கையும் போச்சு. அவர் சும்மாவே இருந்திருக்கலாம். ஆனா, இந்த பொண்ணுக்காக அவர் என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திருட்டு, ஏமாத்து வேலை, கொள்ளைன்னு ஒரு மனுஷன் செய்யக்கூடாத எல்லா பாவத்தையும் செஞ்சாரு. யோசிச்சு பாருங்க. அவரு 80 வருஷமா இதே மாதிரி பாவம் பண்ணியே வாழ்ந்திருக்காரு. ஆனா, இந்த கெட்ட வாழ்க்கையில தெரியாமலேயே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடைசியில அவருக்கு வயசாயிருச்சு. ஒரு 88 வயசு இருக்கும். அப்பவும் அவருக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனுக்கு அவர் என்ன பேர் வச்சாரு தெரியுமா? நாராயணா. ஆமா, மகாவிஷ்ணுவோட பேரு தான். அந்த குழந்தை தான் அவருக்கு ரொம்ப செல்லம். இப்பவும் அந்த பையன் கூடவே இருப்பாரு. நாராயணா வாப்பா, நாராயணா சாப்பிடுப்பான்னு அந்த பையன் பேரை தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அவருக்கு சாகும் நேரம் வந்தாச்சு. அவர் கண்ணு முன்னாடி 3 பயங்கரமான ஆட்கள் நிக்கிறாங்க. அவங்க தான் யமதூதர்கள். சாகும் பாவிகளை இழுத்துட்டு போறது தான் அவங்க வேலை. அஜாமிலா பயத்துல நடுங்கி தன்னோட செல்ல பையனை நினைச்சு கத்துனாரு. நாராயணா, நாராயணா அப்படின்னு. அவர் கூப்பிட்டது பையனை தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அந்த பேர் கடவுளோட பேராக இருந்ததால, அடுத்த செகண்டே 4 பிரகாசமான ஆட்கள், விஷ்ணுவோட தூதர்கள் அங்க வந்து நின்னாங்க. யம தூதர்கள், இவர் பெரிய பாவி, இவரை நாங்க யமன் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனா விஷ்ணு தூதர்கள் அவங்கள தடுத்து, இவர் இப்போ பகவானோட பேரை சொல்லிட்டாரு. அதுவும் ஒரே ஒரு தடவை சொன்னாலே போதும். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அது காணாம போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. விஷ்ணு தூதர்கள் சொன்னத நல்லா கவனிச்சுக்கோங்க. அஜமிலாக்கு நாராயண நாமத்தின் சக்தி தெரியாது. பையனை தான் கூப்பிட்டாரு. ஆனாலும் வாயில இருந்து வந்த பேரு கடவுளோட பேரு. அதனால அவரோட எல்லா பாவமும் சுத்தமா அழிஞ்சு போச்சு. அவருக்கு பாவ விமோச்சனமும் கிடைச்சது. மரண படுக்கையில இருந்து எழுந்து நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அஜமிலான் மாதிரி ஒரு பாவிக்கு அவர் வச்ச பையனோட பேர் மூலமா 2வது சான்ஸ் கிடைச்சிருக்கு. சாகும்போது தன்னோட பிள்ளைய நினைச்சு கத்தினாலும் அது கடவுள் பேராக இருந்ததால அவர் தப்பிச்சிட்டாரு. செகண்ட் பாயிண்ட், நம்ம ஏன் குழந்தைங்களுக்கு கடவுள் பேர் வைக்கணும்? நம்ம அறியாமலேயே நாள் முழுக்க அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருப்போம். கோவிந்தா சீக்கிரமா வா, கிருஷ்ணா நீ சாப்பிட்டியான்னு கூப்பிடுவோம். சாகிற நேரத்துல நம்ம புள்ளைய கூப்பிடும்போது, அதுவும் கடவுள் பேரா இருந்தா கடைசி நேரத்துல நாம தெரியாமலேயே கடவுளை நினைச்சிடுவோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய உதவி. இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த சூப்பர் டெக்னிக். கடவுள் பேரை சொல்ல எந்த விதியும் தேவையில்லை. எப்ப வேணாலும் சொல்லலாம். நம்ம குழந்தைகள் பேர் மூலமா நாமே ஒரு நிமிஷமாவது டெய்லி கடவுளை நினைச்சிருவோம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு பேர் வைக்கும்போது கண்டிப்பா கடவுள் பேரை வைங்க. அது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.